அன்பு கண்மணி, உங்க முன்னாடி ஒரு ஒயிட் போர்டு இருக்கு. நாங்க கேக்குற கேள்விக்கு நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா பதில் எழுதணும். ஒருத்தர் எழுதுற பதில இன்னொருத்தர் பார்க்க முடியாது. நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சரியான பதில எவ்வளவு எழுதுறீங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கண்மணியோட பிறந்த நாள் எப்போ? கண்மணி, நீங்க அன்போட பிறந்த நாள் எப்போன்னு எழுதுங்க. அன்பு, கண்மணிக்கு பிடிச்ச ஃபுட் எது? அன்புக்கு பிடிச்ச ஃபுட் எது? கண்மணி, நீங்க ரெண்டு பேரும் முதல்ல சந்திச்ச நாள் இது. இப்போ உங்க ஆன்சர்ஸ செக் பண்ணிடலாம். இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எழுதிருக்கிறத பார்த்தா ஒருத்தர் எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்கிறது தெரியுது. எங்க அம்மா அப்பாலாம் வந்திருந்தா ஒரு கொஸ்டின் கூட கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க சூப்பர் சித்தப்பா. அடுத்த போட்டி, உங்க ரெண்டு பேரோட கைகளை கட்டிடுவோம். அதுக்கப்புறம் நாங்க கொடுக்கற வேலையை நீங்க எப்படி பண்றீங்கன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட், உங்க முன்னாடி இருக்க வெஜிடபிள்ஸ எவ்வளவு அழகா கட் பண்றீங்கிறத பாக்கலாம். இந்த போட்டியிலயும் அதிக பாயிண்ட்ஸ் எடுத்து அன்பு கண்மணி ஜோடி தான் முன்னிலையில இருக்காங்க. இந்த கட்டை முதல்ல அவருங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் சொல்லிட்டேன். சித்தி சித்தி ப்ளீஸ் போகாதீங்க. அடுத்த ரவுண்ட்ல நீங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடணும். டான்ஸா? என்னால முடியாது. இன்னைக்கு நடந்த எல்லா போட்டியிலும் அதிக மதிப்பெண் பெற்று வின் பண்ணது கண்மணி அன்பு ஜோடி.